காஞ்சிபுரம் சந்தவெளி அம்மன் கோயில். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அம்மை போடுறவங்க அல்லது கட்டி கழலையெல்லாம் வரவங்க இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டா ரொம்ப சீக்கிரமாக நல்லபடியாக குணமாக்கிடுவா இந்த அம்மா. இங்கே கொழுக்கட்டையை வந்து உருண்டைகளாக சின்ன உருண்டைகளாக செஞ்சு படைச்சி பக்தர்களுக்கு அள்ளி போடுறது வந்து ஐதீகம். அது மாதிரி எல்லா அம்மை நோயெல்லாம் உதிர்ந்துடும்ன்றது நாங்கள் ரொம்ப கண்கூடாக பார்த்துருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இது. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அம்மை நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு நேர்ந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட முடிஞ்ச நேர்த்தி கடனை செலுத்துங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அந்த காலத்தில் கண் பாதித்தா கூட அம்மை நோய் வந்து கண் பாதிப்புலேருந்து விடுபட்டவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். கண்மலர் சாத்துவாங்க இந்த கோயில் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இன்றைக்கி ஆடி பௌர்ணமி, அது இல்லாமல் வரலட்சுமி விரதம், வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்ந்து வந்த இந்த நாளில் இந்த அம்மனை தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே மதுரை வீரனும் இருக்குது. மதுரை வீரன் குலதெய்வமாக இருக்கவங்க இந்த கோயிலில் வந்து வழிபடலாம். இந்த கோயிலுக்குள்ளே மதுரை வீரன் சன்னிதானமும் இருக்குது. காளியம்மனும் இருந்தது இன்னொரு சன்னிதானத்தில். வெளியில் இருக்க சுதை வடிவமாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம். அதனால் வெளியில் இருக்கிற இந்த மதுரை வீரன் சிலைகளை நான் எடுத்திருக்கேன். மதுரை வீரன் குலதெய்வமாக இருக்கவங்க இங்கே வந்து வழிபடலாம். நிறைய பொங்கல்லாம் வச்சு நல்லா கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிய ஆலமரம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், விழுதுகளோட. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவகிரக ஸ்தலங்களில், காஞ்சிபுரத்தில் இருக்க நவகிரக ஸ்தலங்களில் இது சந்திரனுக்குரிய ஸ்தலம். வணக்கங்கள் ஸ்தலம் இது. இங்கே பாருங்கள், இது நாகர் சிலை ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் பார்க்குறதுக்கு ஆலமரம், அரச மரம் எல்லாம் ஓங்கி வளர்ந்து ரொம்ப பழமையான கோயில் இது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வணக்கம்.